இறைவா, இறைவா, உமக்கு என் காலை வணக்கம். இறைவா, இறை மக்களே, உங்களுக்கும் அதே வணக்கம். என்ன தாத்தா, எல்லாருக்கும் ஈக்குவலா? பெரியவங்க சின்னவங்க இல்லையா? அவரு நம்மளாம் ஒன்று தான். அவரும் கடவுள், நம்மளும் கடவுள். அவருடைய உடல்லேருந்து நமக்கு கொஞ்சம் கொடுத்துக்கிறாரு, அப்போ நம்மளும் கடவுள் தான், உயிர். பாருங்கள் என் செல்வங்களே, கடவுள் எவ்வளவு நல்லவர் பார்த்தீர்களா? அதே கடவுள் என்று பெயர் பெற்ற நாம் ஏன் அவ்வளவு நல்லவர்களாக இருக்கக்கூடாது? அவரை பாருங்கள், நம்மை படைப்பதற்கு முன்னதாகவே நமக்கு தேவையானது அனைத்தையும் கொடுத்து விட்டார். கேட்டு கொடுப்பவர்களை விட கேட்பதற்கு முன்னதாகவே கொடுப்பவர்கள் பெரியவர்கள், பெரிய மனது உள்ளவர்கள். நாம் தர்மம் செய்ய விரும்ப வேண்டும். எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தர்மம் செய்வது சால சிறந்தது. தர்மம் தலை காக்கும். நான் எப்போதும் சொல்லுவேன், அதையே இப்போதும் சொல்லுகிறேன். நாம் ஒரு பந்தை சுவற்றின் மேல் வீசி எறிந்தால் உடனே அது நமக்கு திரும்பி வரும். நாம் ஒருவருக்கு நன்மை செய்வோமே ஆனால் எந்த விதத்திலேயாவது நாம் நன்மை பெறுவோம். நாம் ஒருவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா நமக்கு எந்த விதத்திலேயாவது நாம் சப்ஸ்கிரைப் படுவோம். என்ன தாத்தா, எப்படியோ வந்து இங்கே வரீங்களே தாத்தா? ஆம் சொல்கிறீங்களே, பல நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கிறேன். யாராவது தர்மம் செய்வார்களா? இரக்கம் உள்ளவர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்தால் அதே சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஏன் நம்மளோட சேர்த்துக்கிறேன்? நான் கூட அதே தப்பு செய்வேன். அந்த தப்பை செய்யக்கூடாது. தர்மம் செய்ய கற்றுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ண கற்றுக்கணும். என் செல்வங்களே, என்ன தாத்தா அதிகாரமாக கேட்குறீங்க? இல்லை செல்வங்களே, என்னிடமே நான் அதிகாரத்தை செலுத்திக் கொள்ள முடியுமா? இல்லை, செலுத்திக் கொள்வது தான் நல்லதா? அப்படி அல்ல. அதிகார தோரணையில் நான் கேட்கவில்லை. அம்மா பசிக்குதுமா அப்படி என்று தான் கேட்கிறேன். ஓகே சொல்லுங்களே, நான் போடும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவுசெய்து, வேண்டுதல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதற்கு முன்னதாகவே உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். நான் போட்டும் வீடியோக்களை விரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று சொல்ல விரும்பவில்லை. உங்களுக்கு அவ்வளவு பெரியதாக ஸ்பெஷலாக சப்ஸ்கிரைப் பண்ணுற அளவில் என்னுடைய வீடியோ தரமானதாக இல்லாவிட்டாலும் ஊக்கப்படுத்துங்கள்.
பல வருடங்களாக நான் வீடியோக்களை போட்டு கொண்டு இருக்கிறேன். நான் பல வருடங்களாக 2-3 வருஷமாக போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த தொழில் நம்மளுக்கு இன்னும் யோசிக்கிறேன். எனக்கு ஆறுதல் கூறுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே செல்வங்களே, நீங்கள் ஒரு ஐஸ் கட்டியாக இருங்கள், உருகுங்கள். என் தாகத்தை தீருங்கள். தாத்தா, நீங்கள் கேட்குறது ஏன் தாத்தா அப்படியெல்லாம் கேட்டுக்கிறீங்க? கேட்காமலே கொடுக்கல, அட்லீஸ்ட் கேட்டு பார்க்கலாம். அப்பயும் கொடுக்கலன்னா நீங்கள் பந்தை சுவற்றின் மேல் அடிக்காமல் இருப்பதை போன்று ஆகிவிடும். அந்த பந்தில் ஓகே சொல்லுங்களே, உங்கள் விருப்பம். வணக்கம்.